आपको सीधे ले चलते हैं तमिलनाडु, जहां प्रधानमंत्री नरेंद्र मोदी का संबोधन जारी है। அதே பாரபட்சம், அதே பிரிவினைவாதம் என்ற விளையாட்டை அதுவும் தொடர்கிறது. இது ரொம்ப ஆபத்தானது. ஜல் ஜீவன் மிஷன் வீட்டு தேடி வந்து உங்களுக்கு எல்லாம் தண்ணீர் கிடைக்குது இல்லையா, நாம உருவாக்குறோம். தமிழ்நாட்டிற்கும் கோடிக்கணக்கான வீடுகளுக்கு அந்த திட்டத்தை கொடுக்கிறோம். ஆனா இந்த திட்டம் வந்தோன்னு இந்த திமுக அரசு என்ன செய்யுது? முதல்ல நம்ம கட்சிக்காரங்க யாரு, திமுக இருக்கவங்க யாருன்னு பட்டியல் எடுத்து அவங்களுக்கு சாதகமா தான் கொடுக்குது. இன்னைக்கும் இதே கோவை பகுதியில் பல இடங்கள்ல 15 நாட்களுக்கு ஒரு முறை தான் குடிக்கவே தண்ணி கிடைக்குதுங்கிற ஒரு செய்தி மிகவும் வருத்தம் அளிக்கிறது. डीएमके हमेशा से हेट और डिवीजन वाली राजनीति करती है। डीएमके का फोकस कभी भी तमिलनाडु का विकास नहीं रहा है, लेकिन मैं ये विश्वास दिलाता हूं, एनडीए सरकार अपने तीसरे कार्यकाल में कांगो रीजन और नीलगिरीज के विकास के लिए और तेजी से काम करेगी। இது மோடியின் கேரண்டி. நண்பர்களே, திமுக எப்பவுமே ஒரு வெறுப்பு அரசியலை தான் செய்து கொண்டிருக்கிறது. திமுகவின் கவனம் எப்பவுமே தமிழகத்தின் வளர்ச்சியின் மீது இருந்ததில்லை. ஆனால் நான் உங்களுக்கு ஒரு உறுதி அளிக்கிறேன், என்டிஏ அரசாங்கம் 3வது முறையாக ஆட்சி அமைத்து செயல்படும் போது இந்த கொங்கு மண்டலத்தின் வளர்ச்சிக்காகவும் நீலகிரியின் வளர்ச்சிக்காகவும் இன்னும் வேகம் காட்டி விரைவாக செயல்படுவோம் என்று உறுதியளிக்கிறேன். साथियों, डीएमके और इंडी अलायंस के लोग तुष्टीकरण के अलावा और कुछ कर ही नहीं सकते. यहीं कोयम्बटूर में हमारे पवित्र संगमेश्वरा मंदिर में आतंकवादी हमला हुआ था, लेकिन डीएमके सरकार कट्टरपंथियों पर लगाम लगाने के जगह उन्हें बढ़ावा दे रही है. நண்பர்களே, இந்த திமுகவினரும் இந்தி கூட்டணியினரும் நான் சொல்றது மாதிரி எதிர்ப்பு அரசியல், வெறுப்பு அரசியல், இதை தவிர உருப்படியா எதையுமே செஞ்சதில்லை. பாருங்க, நம்ம கோயம்புத்தூர்ல புனிதமான சங்கமேஸ்வரர் கோவில்ல தீவிரவாத தாக்குதல் நடைபெறுகிறது. ஆனால் அதை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டிய மாநில அரசு அதற்கு பதிலாக அந்த தீவிரவாதிகளை காப்பாற்றுவதற்காகவும் பாதுகாப்பதற்காகவும் செய்ய வேண்டிய வேலைகளை செய்கிறது. साथियों, अयोध्या में राम मंदिर का भव्य निर्माण होता है. ये लोग उसका भी विरोध करते हैं. मैं तमिलनाडु में भगवान राम से जुड़े स्थानों पर आता हूं, इन्हें उससे भी तकलीफ होती है. ये लोग तो सनातन धर्म को समाप्त करने की धमकी दे रहे हैं. नए संसद भवन में तमिलनाडु की संस्कृति से जुड़े पवित्र सेंगोल की स्थापना होती है. डीएमके उसका बायोडॉक्टर करती है. நண்பர்களே, அயோத்தியில பிரம்மாண்டமான ராமர் கோயில் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. அதோட பிராண பிரதிஷ்டை திறப்பு விழாவையும் இந்த இந்தி கூட்டணி அரசு எதிர்க்கிறது. தமிழ்நாட்டில் ராமர் கோயில் தொடர்புடைய நிறைய புண்ணிய ஸ்தலங்கள் இருக்கிறது. அங்கெல்லாம் நான் போனேன் அந்த பிரதிஷ்டைக்கு முன்னாடி. ஆனால் அப்படிப்பட்ட புண்ணிய தலங்களுக்கு செல்வது கூட இங்கு இருக்கும் திமுகவிற்கு மிக சிரமமாக இருக்கிறது. ஏன்னா அவங்க சனாதன தர்மத்தையே ஒழிக்கப் போவதாக மிரட்டிக் கொண்டிருக்கிறார்கள்.
புதிய பாராளுமன்றத்தில் தமிழ்நாட்டின் கலாச்சாரம் பண்பாட்டோட தொடர்புடைய செங்கோலை நிறுவுவதற்காக ஒரு மிகப்பெரிய பணி எடுக்கும் போது அது தமிழ்நாட்டை சேர்ந்த திமுக கூட புறக்கணிக்கிறது. करप्शन और स्कैम का दूसरा नाम है डीएमके। आज देश 5G में वर्ल्ड रिकॉर्ड बना रहा है, लेकिन इसी डीएमके ने 2G में स्कैम करके देश को बदनाम किया था। भ्रष्टाचारियों को बचाने के लिए डीएमके और कांग्रेस सबसे आगे खड़े नजर आते हैं। मैं कहता हूं भ्रष्टाचार हटाओ, वो कहते हैं भ्रष्टाचारी बचाओ। நண்பர்களே, சுரண்டலுக்கும் ஊழலுக்கும் இன்னொரு பெயர்தான் திமுக. இன்னைக்கு நம்ம நாடு 5G அப்படின்னு உலக சாதனை படைத்து வருது. ஆனா திமுக என்ன பண்ணுச்சு? 2Gல ஊழல் செஞ்சு நம்ம நாட்டையே அவமானப்படுத்துச்சு. ஊழல்வாதிகளை காப்பாற்றுவதுதான் திமுக மற்றும் காங்கிரசின் தலையாய குறிக்கோள். அதுக்கு தான் முன்னாடி ஓடி வருவாங்க. நான் சொல்றேன், ஊழலை அகற்றுவோம், ஊழல்வாதிகளை தண்டிப்போம். ஆனா அவங்க என்ன சொல்றாங்க? ஊழலை ஆதரிப்போம், ஊழல்வாதிகளை காப்பாற்றுவோம்னு. साथियों, एक हफ्ते पहले हमने कच्चातीव का मुद्दा उठाया। सरकारी दस्तावेजों से ये बात खुली कि कैसे कांग्रेस और डीएमके ने मिलकर तमिलनाडु का एक हिस्सा दूसरे देश को दे दिया। भारत की संप्रभुता से हुए इस खिलवाड़ की कीमत हमारे गरीब मछुआरे चुकाते रहे हैं। 19 अप्रैल को मतदान के समय डीएमके और कांग्रेस के इन पापों का हिसाब जरूर होना चाहिए। நண்பர்களே, இந்தி கூட்டணியினர் எப்படி செயல்படுறாங்கங்கிறதுக்கு ஒரு முக்கியமான உதாரணம் சொல்றேன். ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம கச்சத்தீவு பிரச்சனையை எழுப்பினோம். காங்கிரசும் திமுகவும் ஒன்னா சேர்ந்து எப்படி இந்தியாவின் உயிரோட்டமான ஒரு பகுதியை வேற நாட்டுக்கு தாரை வார்த்து கொடுத்தார்கள் என்பது பற்றிய அரசு ஆவணங்கள் வெளியிடப்பட்டன. அப்பதான் தெரிஞ்சது அவங்க தமிழகத்திற்கு இழைத்த அந்த துரோகம். இந்தி கூட்டணியினர் இந்தியாவின் இறையாண்மையை சேதப்படுத்தினதுக்கான விலையை பாவம் நம்ம தமிழக மீனவர்கள் தான் அதுக்கு விலை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். திமுக மற்றும் காங்கிரஸ் செய்த இந்த பாவங்களுக்காக வரும் ஏப்ரல் 19ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் போது மக்களாகிய நீங்கள் தான் அவர்களுக்கு சரியான பாடம் புகட்ட வேண்டும். साथियों, डीएमके सत्ता के अहंकार में डूबी हुई पार्टी है। जब डीएमके के एक बड़े नेता ने हमारे युवा नेता अन्नामलाई जी के बारे में पूछा गया तो डीएमके नेता ने अहंकार में कहा, कौन है वो अन्नामलाई? हु इज दैट? हु इज दैट? और अपमानजनक शब्दों का इस्तेमाल किया। यह अहंकार तमिलनाडु के महान कल्चर के खिलाफ है। यह अहंकार तमिलनाडु के लोगों की कभी पसंद नहीं आएगा। एक पूर्व पुलिस अफसर के लिए
बैकवर्ड क्लास से आने वाले एक युवा के लिए, ग्राउंड पर इतना काम करने वाले युवा के लिए जो शब्द डीएमके ने कहे हैं, वही उसका असली कैरेक्टर है। ये फैमिली पॉलिटिक्स करने वाले लोग हर युवा को इसलिए आगे बढ़ने से रोकते हैं। நண்பர்களே, திமுக எப்பவுமே அதிகார ஆணவத்திலேயே மிதந்து கொண்டிருக்கிறது. நம்ம பாஜகவின் தமிழக தலைவர் திரு அண்ணாமலை பற்றி திமுகவின் ஒரு தலைவர் கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அவர் கேட்கிறார், யார் இந்த அண்ணாமலைன்னு, ஹூ இஸ் ஹி அப்படின்னு கேள்வி கேட்கிறார். அந்த அளவு ஆணவம் அவர்கள் கண்களை மறைக்கிறது. யார் அப்படின்னு அவங்க கேள்வி கேட்கிறாங்கன்னா அந்த அளவு அவங்கள கண்களை மறைக்கும் அந்த ஆணவத்தை தமிழகம் என்றும் அனுமதிக்காது. தமிழ் கலாச்சாரத்திற்கு எதிரானது அந்த ஆணவம். ஒரு இளைஞன் பிற்படுத்தப்பட்ட வகுப்பில் இருந்து வருகிறார். ஒரு முன்னாள் காவல்துறை அதிகாரியாக செயல்பட்டு இருக்கிறார். களத்தில் வீரம் காட்டிக் கொண்டிருக்கிறார். அவரை தெரியலையா அவங்களுக்கு?